வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி முறுக்கு புழிய போகிறோங்க. அதுக்கு பாதி மாவு நான் எடுத்திருக்கேன். அதாவது 3 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பிரிவாக போட போகிறேன். 1/2 கிலோ மாவு. அதுக்கு தேவையானது ஜீரகம். கையால் நிமிட்டிட்டு ஜீரகத்தை போடணும். 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 3 டீஸ்பூன் டால்டா எடுத்திருக்கேன். அதை உருக்கி சூடாக்கி மாவு மேலே ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நாம் மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். பெருங்காயம் பாருங்கள், பெருங்காயம் ஊற வச்சுருக்கேன். இந்த பெருங்காயத்தை மேலாப்பில் ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் வச்சிடுறேன். சூடு ஏறிக்கிட்டு இருக்கட்டும். மாவு பிசைஞ்சு இதை டால்டாவை அடுப்பை பற்ற வச்சு நல்லா புகஞ்சு நல்லா எண்ணெய் காஞ்சி கடுகு தாளிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. கையால நிமித்தி விட்டு இப்போதாங்க வாசனையா இருக்கும். சால்ட் போட்டுங்க. மாவுக்கு தகுந்த உப்பு, மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாவில் எண்ணெயை ஊற்றி நல்லா குடிக்கிற மாதிரி காட்டுறோம் பாருங்கள். இந்த டால்டாவை ஊற்றி டால்டா நல்லா புகஞ்சிடுச்சுங்க. கையே வச்சிடாதீங்க, கை போயிடும். கை வைக்காதீங்க, 1 நிமிஷம் கழிச்சு வச்சுக்கலாம். டால்டா ஊற்றி வச்சுங்க. இப்படி பிடிச்சா பிடிபடணும். உருண்டை மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிபடணும். அந்த அளவுக்கு கலரி விட்டுட்டு பெருங்காயத்தண்ணி செய்யணும். தண்ணியை ஊற்றி மாவு பிசைய வேண்டியதாங்க. இது பாருங்க, இந்த கட்டை மேலே எண்ணெய் பூசிக்கிட்டாதான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறுக்குக்கும் கழட்டும் போது ஈஸியாக இருக்கும். அதே போல் இன்னொரு இதுலேயும் உள் பக்கம் ஊற்றி நல்லா தடவி விட்டுங்க. இந்த அச்சுலேயுமே இந்த மாதிரி அச்சு, இதுதாங்க தேன் குழல்னு சொல்லுவாங்க. இதுலேயும் எண்ணெய் தடவிங்க மே பக்கம். இப்போ மாவு இப்படி இருக்கணும். சப்பாத்தி மாவு பதம். ரொம்ப இலவலாக பிசைஞ்சிங்கனாலும் அடி பிடிக்கும், உட்காந்துரும் போய். திட்டமாக இருக்கணும். நீங்கள் ஒரு பேப்பரில் புழிஞ்சிட்டு போட்டாலும் சரி, எண்ணெய் கவரை கட் பண்ணிவிட்டு அதில் புழிஞ்சாலும் சரி, இல்லைன்னா டைரெக்டாக எண்ணெயிலேயும் புழியலாம். எண்ணெய் வச்சாச்சு. நாங்கள் பேப்பரில் புழிஞ்சு போட போகிறோம். மாவு இந்த மாதிரி கட்டையில் ஒரு தடையும் கையை கழுவுனா பிடிச்சி போட்டுக்குங்க. கவரில் புழியிறோம் பாருங்கள். பெருசாக புழியாது. உங்களுக்கு எப்படி சௌரியமோ, சின்னதாக புழியலாமோ பெருசாக புழியலாமோ, அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சாச்சு. இந்த எண்ணெயில் போடுறோம் பாருங்கள். தீயை மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. ஹைலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வச்சுங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா முறுக்கு வெந்து கலர் செவக்காமல் இருக்கும். சத்தம் அடங்க விட்டு தாங்க எடுக்கணும். நீங்கள் டால்டா தான் போடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயை கூட காய்ச்சி ஊற்றிக்கலாம். சில பேர்
பட்டர் போடுவாங்க. அது தேங்காய் பால் முறுக்குக்கு தான் நெய்யோ பட்டரோ போடணும். அதனால் இதுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்றலாம், இல்லையா டால்டா போட்டு பிசையலாம். தெரியுமா? முறுக்கு வெந்துடுச்சு பாருங்கள். சவக்கலை வெள்ளையாகவே இருக்குது. 1 கிலோவுக்கு 1/4 கிலோ, 1 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு. அப்போதான் கணக்கு. 200 உளுந்தும் 50 பொட்டுக்கல்லையும் போட்டேன். நீங்கள் வந்து எல்லா மாவையும் ஒட்டுக்க புழியாது, பிசைஞ்சிடாதீங்க. அது பிசைஞ்சிங்கன்னா செவந்து போயிடும். அதனால் பாதி மாவாக புழிஞ்சி பிசைஞ்சி வச்சுக்கிட்டு புழிஞ்சிட்டு அடுத்த ஈடு போட்டுங்க. பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்குங்க. பாதி மாவை புழிஞ்சி நல்லா ஒரு பிசைஞ்சி வச்சு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஈரம் காயாமல் இருக்கும். செவக்கிறதுக்கு அதெல்லாம் சான்ஸு. செவக்காமல் இருக்கணும்னா நீங்கள் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பாருங்கள், முறுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேன் குழல் மாதிரி சூப்பராக இருக்குது.